தமிழ்நாட்டில் லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாராவின் ஒற்றை கடிதம் இன்னைக்கு சினிமாவில் பல நடிகைகளின் வாழ்க்கையில் சில மாற்றங்களை உருவாக்கியிருக்கிறது. பல விழிப்பான முகங்கள், விழிப்பான மனிதர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்கிறார் என்ற அந்த ஒற்றை கடிதத்தில் விளக்கியிருக்கிறார். அந்த கடிதத்தை பற்றியும் அந்த வீடியோ பற்றி நயன்தாராவோட சில விஷயங்கள் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. சிபிஎம் தமிழ் மீடியா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். நயன்தாராவின் அந்த கடிதத்தில் என்ன இருப்பதென்றால், அதாவது 12 வருடங்களுக்கு முன்னாடி நானும் ரவுடிதான் என்ற ஒரு திரைப்படத்தை தனுஷ் தயாரித்திருந்தார். அப்போது சின்ன ஒரு லெங்கில் அந்த படம் இருந்தது. அந்த படத்தில் உள்ள சில வரிகள் நம் விக்னேஷ் சிவன், அதாவது நயன்தாராவின் ஹஸ்பண்டுக்கு அந்த வரிகள் சொந்தமான வரி. அந்த வரிகளுக்கான ஒரு சின்ன அவருடைய திருமண காட்சிகளுக்காக ஒரு மினி வீடியோவாக எடுப்பதற்காக 3 நிமிஷம் அந்த பாடல் வரிகளை பயன்படுத்துவதற்காக தனுஷிடம் முறையிட்டார்கள். ஆனால் தனுஷ் 2 வருடமாக தவிக்க விட்டிருக்கிறார். அந்த வரிகளை நான் கொடுக்க முடியாது என்று அதற்காக 10 கோடி ஏலம் பேசியிருக்கிறார். இது உண்மையில் மனித முகங்களை கிழிக்கும் முகமாக இருக்கிறது தனுஷின் நடவடிக்கை. அதைத்தான் இன்னைக்கு நயன்தாரா சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த சுட்டிக்காட்டல் பல நடிகைகளுக்கும் ஒரு கொந்தளிப்பாக நயன்தாராவின் சப்போர்ட்டாக நுழைந்திருக்கிறார்கள். எத்தனை பேர்கள் பார்த்தீர்களா? சில நடிகர்கள் காட்டும் கூத்துகளை வைத்து எத்தனை நடிகைகள் அங்கே முழங்கி மனசுக்குள் வைத்திருக்கும் வலிகளை சில நடிகைகள் வெளிப்படுத்தும் போதுதான் பல நடிகைகள் அதில் பிரபித்து எழும்பி வருகிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. சினிமாவில் இப்படித்தான் நடக்கிறது. வெளியில் பார்க்கும் தனுஷின் முகங்கள், நிஜத்தில் இருக்கும் தனுஷின் முகங்கள் எப்பேற்பட்ட முகங்கள் என்று சில நடிகைகள் மூலமாகவும் இப்போது அவருடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் மூலமாகவும் நமக்கு தெரிய வரை அதை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்று நமக்கு தெரிகிறது. இருந்தாலும் இந்த தனுஷ் யார்? அவர் எப்படி சினிமாவுக்குள் இந்த அளவுக்கு ஆழமான ஒரு பதிவை பதித்தார்? அப்படி பார்த்தாலே அவருக்கும் முன்னோக்கி அவருடைய அப்பா பெரிய ஒரு இயக்குனர் கஸ்தூரி ராஜா, அண்ணன் பெரிய ஒரு இயக்குனர், அவர்கள் வழியாக தனுஷ் சினிமாவில் காலெடுத்து வைத்து ஒல்லிக்குச்சி உடம்புக்காரரா, இந்த மூஞ்சி குமாருக்கா இந்த படங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவரை தரைக்குறைவாக சினிமா வட்டாரங்கள் பேசிய போது அவர்கள் முகங்கள் அன்னைக்கு கிழிந்ததுதான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தன் சொந்த நடிப்பால் நம் சினிமா வாழ்க்கையில் ஜெயித்து காட்டியவர் தான் தனுஷ். ஆனால் இப்படி சினிமாவில் ஜெயித்த பிறகு அவருக்கான ஒரு அங்காரம், ஒரு வெறித்தனமும், ஒரு கோபம், வன்மங்களும் அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. ஒரு மனிதன் ஜெயித்தால் வன்மத்தோடு வாழக்கூடாது, ஆனால் ஒரு மனிதன் தோற்றால் வன்மம் கலைந்து வாழணும் என்ற ஒரு பிரதிபலிப்புக்காக இங்கே பல நடிகர்களின் முகங்கள் கிழிக்கப்படும். இதுதாங்க வாழ்க்கை அப்படின்னு இந்த அளவு பார்க்கும்போது ஒரு 3 நிமிஷம் ஒரு மினி வீடியோவை எடுப்பதற்காக நீங்கள் குறைந்தது ஒரு 25 லட்சம் 10 லட்சம் பேசியிருந்தால் உண்மையிலே அது தகுந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் நீங்கள் 10 கோடி அதுக்கு ஏலம் பேசுவது ஒரு நடிகைகள் மீது வன்மங்கள் இருப்பது தெரிய வருகிறது. இந்த வன்மம் எதற்காக? ஏன் நீங்க கட்டின மனைவியா நீங்கள் வன்மம் காட்டுவதற்கு இல்லை. யாரோ ஒரு மனைவி யாருக்கோ மேரேஜ் ஆன ஒரு ஆட்கள் மேலாக நீங்கள் வன்மம் காட்டுகிறது என்று புரிகிறார். இப்படி பார்க்கையில் பெண்கள் மீது உங்களுக்கு பயங்கரமான ஒரு மோகமும் வன்மமும் இதில் இருப்பது என்களால் புரிய முடிகிறது. தனுஷுக்கு இது ஒரு பாடமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். இப்பேற்பட்ட சில விஷயங்கள் எத்தனை பேர் மனசில் கொட்டி கிடக்கிறது என்று நமக்கு தெரியல. ஆனா இப்படி நயன்தாராவின் கடிதம் அச்சு அசலாக அவரை வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி அவர் நடந்துக்கிறதுக்கு உண்மையிலே அவர் பெரிய ஒரு நடிகராக இன்னைக்கு இருக்கலாம். திரைப்படத்தில் பெரிய ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கலாம். அப்படி அவர் உயர்ந்த பிறகு அவருடைய நிலைமைகள், கேரக்டர்கள் அத்தனையும் மாறி வருகிறது என்றால் உண்மையில் அதை நம் தனுஷின் முகமாக நமக்கு பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் அவருடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்திருக்கிறது. சொந்த மனைவியை கூட தன்னுடைய சுயநலத்துக்காக எல்லாத்தையும் விட்டு சொந்த மனைவியை கூட டைவர்ஸ் பண்ண காத்திருந்தவர் தான் இந்த தனுஷ். இவருடைய முகங்கள் கிழிக்கப்படுவது வேடிக்கை மட்டுமல்ல, இது ரொம்ப காலமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நயன்தாராவின் அந்த கடிதம் மூலமாக தனுஷின் முகங்களை நேரடியாக கிழிக்க எந்த நடிகைக்கு துணிச்சல் வரும்? உண்மையில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு உண்மையில் ஒரு சூப்பரான ஒரு பிளாஸ் கொடுக்க வேண்டும்தான் செய்யணும். என்னன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு நயன்தாரா துணிச்சலாக இதை வெளியிட்டிருக்கும் போது பெரிய ஒரு நடிகர்னு பார்க்காம அதை வெளியே சொல்லியிருக்கிறது பல நடிகைகளுக்கு அது ஒரு உறுத்தலாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக இருக்கிறது. அதில் நுழைந்த பல நடிகைகள் இருக்கிறார்கள். ஸ்ருதிஹாசன், நஸ்ரியா, இப்படி பல நடிகைகள் அங்கே கணக்கில் வருகிறது. அத்தனை பேர்களை இவர் வன்மமாக பழி வாங்கியிருக்கிறார். இந்த வன்மத்தின் அடையாளம் என்னவோ தெரியவில்லை.
ஒருவேளை என்னுடைய கணிப்பில் சொல்கிறேன், வன்மங்கள் எப்படி உருவாகிறது என்றால், நமக்கு சில நடிகைகளை ஆசைப்படும் போது அந்த நடிகைகள் நம் வழிக்கு வரையிலனா அந்த நடிகை மீது நமக்கு வன்மம் காட்டுவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்களோ என்று தெரியவில்லை. அப்படி ஒருவேளை இருந்திருக்கலாம். அவர்கள் பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கிறது. அந்த வன்மங்கள் இடையில் வரும் நடிகைகளை பார்க்கும்போது அப்படித்தான் அப்பாவியாக நடிகைகள் தான் இங்கே நயன்தாராக்கு குரல் கொடுத்திருக்கிறார்கள். காரணம், அவர்களை வம்புக்கு இழுத்திருப்பார். நமக்கு தெரியும் சினிமாவில் என்ன எல்லாம் நடக்கும் என்று. அதற்கெல்லாம் பயன்படுத்த முயற்சிப்பார். ஆனால் முடியாது என்ற போது வன்மத்தை திலக்கித்திருப்பார். இப்படித்தான் தனுஷுடைய போக்காக இருந்திருக்கிற. இன்னைக்கு தனுஷுடைய முகங்கள் நமக்கு தெரிகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். நயன்தாரா சொன்னது போல நாளை ஒரு நாள் ஆடியோ லஞ்சில் அவருடைய இந்த விஷயத்தை பற்றி நிச்சயம் அதை உடைப்பார். உடைக்கும் போது நல்ல மனிதரை போல பேசுவார் என்று நயன்தாரா உண்மையை ஓப்பனாக உடைத்திருக்கிறார். தனுஷ், நீங்கள் நல்ல ஒரு மனிதராகவும் நல்ல ஒரு இதாக நீங்கள் இருக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் நீங்கள் இப்படி செயல்படுவது ஒரு நடிகராக ஒரு கீழ்த்தரமான மனிதர் மட்டத்தில் நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு புரிகிறது அப்படி என்று வலியுறுத்தியிருக்கிறார். இதைவிட விக்னேஷ் சிவன் அவருடைய சில விஷயங்கள் ஒன்று தனுஷை வச்சு பண்ணியிருக்கிறார். வாழ விடு, முதல்ல மனுஷனா நீ வாழு, அதுக்கப்புறம் மற்றவங்களை வாழ விடு என்று ஒரு நக்கல் அதில் இருக்கிறது என்பது பார்க்கும்போது நமக்கு ஒரு கீழ்த்தரமான விஷயமாக இதில் பார்க்கப்படுகிறது. இதை பார்க்கும்போது நயன்தாராவின் இந்த தைரியத்தை நமக்கு பாராட்ட வேண்டும். ஆனால் இது நயன்தாரா பக்கமட்ட ஒரு நியாயம். இந்த நியாயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது நயன்தாராவுக்கு இதில் நிறைய பங்கு இருக்கிறது. விக்னேஷ் சிவன் இந்த பாட்டு மீது நிறைய பங்கு இருக்கிறது. அதனால் இந்த பாட்டை விக்னேஷ் சிவனுக்கு பயன்படுத்த உரிமை இருக்கிறது. இதை தனுஷ் எதற்கு அந்த தயாரிப்பு நிறுவனம் தான் எல்லா அவர்கள் பக்கம்தான் எல்லா அந்த இதெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடித்தளம் உண்டு. இருந்தாலும் அந்த பாடல் வரிகளை எழுதியவருக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதை தனுஷ் மறந்திருக்கிறாரா என்னவோ தெரியல. ஆனால் இந்த விஷயத்திற்கு நீங்கள் குறைந்த கொஞ்சம் காசாவது பேசியிருக்கலாம். 10 கோடி அதில் நிவாரணம் வைக்கும் போது அது ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலாக இருக்கிறது. எத்தனை கோடிகள் சம்பாதித்து நீங்கள் நடிகர்களாக இருந்த இந்த அளவு கீழ்த்தரமா நீங்கள் செயல்படும் போது அது ஒரு முற்றுப்புள்ளியாக அமைகிறது என்பதை நடிகர் தனுஷுக்கு தெரியலையா? நடிகர் தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது அவர் மிக கவனமாக இருக்கவும் முடியாமல் போகிறதா என்று தெரியல. அவருடைய கெரியரை அவரை அழைக்கிறார் என்று தான் தெரிகிறது. வாழ்க்கையில் இல்லது லட்சியத்தில் ஒரு சினிமா வட்டாரத்தில் அவர் ரொம்ப உயர்ந்த பிறகு சில மாற்றங்களை அவரால் மாற்றிக்கொள்ள முடியாமல் தவிக்கிறாரா என்று புரியவில்லை. சில சமயம் யோசிக்கும் போது என்ன தோணுகிறதுனா, ஒரு சைக்கோ மாதிரி நடந்து கொள்கிறாரா என்று பல நடிகைகள் வட்டத்தில் அது தோன்றப்படுகிறது என்று நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்களில் நீங்கள் பார்க்கும்போது மிக விரைவாக இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்களை நயன்தாரா கொடுத்திருக்கும் அந்த பெண் லேடி சூப்பர் ஸ்டாருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்வோம். மீண்டும் இது போன்ற வீடியோ நம்ம தொடர வேண்டும் என்றால் தனுஷ் பக்கம் எந்த அளவு நியாயம் இருக்கிறது என்பதை நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தை கலந்துரையாடும் போது நமக்கு தெரிய வரும். அப்போது தனுஷை பற்றி நமக்கு பேசுவோம். இது நயன்தாரா நியாயம் தான் இருக்கிறது. நயன்தாரா பக்கம் சில நியாயங்கள் இருக்கிறது. சில பேர்கள் அதை கமெண்டாக சொல்லியிருக்கிறார், நயன்தாரா பண ஆசை பிடிச்ச நடிகை என்றும் சொல்கிறார். இது அத்தனை நம்ம தகர்த்தோம். நயன்தாரா வைத்திருக்கிறது ஒரு நியாயம் இருக்கிறது, ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. நயன்தாரா நினைத்திருந்தால் 10 கோடி வீசி எழுந்திருக்க முடியும். ஆனால் இதில் ஒரு உள்ளடக்கம் வன்மம் இருக்கிறது என்பதை நமக்கு போக்க வேண்டும். தனுஷ் எப்பேற்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறது என்று இந்த திரை உலகுக்கு தெரிய வேண்டும் என்று நயன்தாரா நினைத்திருப்பார் போல என்னவோ தெரியவில்லை. ஆனால் இந்த விஷயத்தை வெளிவிட்டிருக்கிறார். நயன்தாரா இத்தனைக்கும் தனுஷ் கூட ஜோடியாக படம் நடித்தவர். ஏரடி நீ மோகினி என்ற படம் வெள்ளி விழா கொண்டாடிய படம். அப்பேற்பட்ட படங்களை கொடுத்த நயன்தாராவுக்கு தனுஷ் மீது வன்மம் கிடையாது. தனுஷ் என் மீது வைத்த வன்மத்துக்கு நான் பதிலடி கொடுப்பேன் என்று அவர் சொல்லியிருப்பது பாராட்டக்கூடியது தான். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நம்ம கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் இது போன்ற விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த நமக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு